முதல்வர் ஆனால் தான் நான் எல்லாரோட வீட்டுக்கும் வருவேன், முதல்வர் ஆனால் தான் நான் வந்து கிராமமாக வந்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா விஜய். ஏன்னா வந்து நடந்தது வந்து பொதுமக்களோட சந்திப்பில் பொதுமக்கள்லாம் பார்த்துமே வந்து நான் உங்கள் வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன், உங்கள் கிராமத்துக்கெலாம் நான் வரமாட்டேன், உங்கள் ஊருக்கெலாம் நான் வரமாட்டேன்னு வந்து சொல்லிட்டார்ல விஜய். அதனால் வந்து ரொம்ப பொங்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுங்க, அதுவும் சோக்கால் ஜேர்னலிஸ்ட்டுங்க. பேருக்கு தான் வந்து பத்திரிக்கையாளர், பண்ணுறது பூரா வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இருக்க ஆட்சியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் இருக்க ஆட்சியை வந்து புகழ்கிறதுக்கும் அந்த புகழ் பாடி பரிசில் பெறும் புலவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பொங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு. ஏன் நிர்வாகிகள் சந்திப்பு நடந்ததுன்னு யாராவது கேள்வி கேட்குறாங்களா? ஏன் மக்கள் சந்திப்பு நடக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுல நீ எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் வந்து ஐயோ விஜய் இதை பேசிட்டாரு அதை பேசிட்டாரு, உட்காந்தா தப்பு நின்னா தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஏதோ பெரிய காமெடி மாதிரி, ஐயோ இவர் முதல்வர் ஆனால் தான் வந்து இவர் பாப்பாராமா மக்களை, இல்லைன்னா பார்க்கவே மாட்டாராமான்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் தெளிவாக வந்து இன்னைக்கும் மட்டும் இல்லை எல்லா நிகழ்ச்சியிலுமே கடந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து சொல்லிட்டுருக்காரு, என் மக்களை பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் அதெல்லாம் யாருக்குமே காதில் வந்து கேட்கலையா, இல்லைன்னா வந்து கேட்க விரும்பலையா, இல்லை அதை பற்றி வந்து பேசுறதுக்கு விரும்பலையா? திமுக வந்து எதிரில் இருக்கவங்களை வந்து நிராயுதபாணியாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போய் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. இதை நம்ம எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனால் இவங்களாம் தான் ஊடகவியலாளர்கள், இவங்கெல்லாம் தான் இங்கே வந்து சமூக போராளிங்க, இவங்க தான் வந்து அறிவாளி. ஜேர்னலிஸ்ட்லாம் கூட கிடையாது. நாங்கள்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு, நாங்கள் தான் ஜேர்னலிஸ்ட் தூக்கி நிறுத்துறோமிங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மகப்பேறு ஆபத்துகள் பற்றி பேசியிருக்காரு, ஒரு கழிப்பறை இல்லாததை பற்றி பேசிட்டு இருக்காரு, ஆட்டோ ஓட்டுநர்கள் பற்றி பேசியிருக்காரு, அவங்களுக்கு என்ன செய்ய போறன்றதை வந்து இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை பற்றி யாருமே கவலைப்படவே இல்லை, அதை பற்றி ஒருத்தனும் வாய் திறக்கவே இல்லை. ஊழல் பற்றி பேசியிருக்காரு, ஊழல்ல சம்பாதிச்ச காசை வச்சு கூட்டணி கணக்குகள் வந்து பண்றாங்கன்றதை வந்து தெளிவாக குறிப்பிட்டு பேசுறாரு. அதை பற்றி ஒருத்தருக்குமே கவலை கிடையாது. ஐயோ இது வந்து நான் முதல்வர் ஆனாதான் வருவேன் சொன்னாருன்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு ட்வீட்ஸ் போடுறதும் கேவலமாக பேசுகிறதும் வந்து மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வந்து ஏமாற மாட்டாங்க மக்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தான் அறிவாளிங்க, நீங்கள் தான் இங்கே வந்து சமூக போராளி, நீங்களாம் தான் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது வந்து மக்கள் இன்னமும் நம்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு அரசியலில் வந்து கற்றுக்குறாங்க, அவங்களெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கதெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்கன்னு எல்லாமே தெரியுது. இன்னமும் யாரையும் முட்டாளாக